தை 5 வரை கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது எல்லாத்துலயுமே நல்லதுங்க. செவ்வாய் ராசியிலே உச்சமாகறனால கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவும், வீம்பு அதிகமாகவும் இருக்கும். அத கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுங்கிற இருப்பாங்க. அதெல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது. 2ல இருக்க ராகு குரு பார்வை இருக்கறனால, கொஞ்சம் எல்லாத்துலயும் பேச்சுவார்த்தை பேசையில ஆர்கியூமென்ட் பண்றத குறைச்சுக்கிறது நல்லதுங்க. 3ல ராசி அதிபதி இருக்கறனால நிச்சயமா இடம் கொஞ்சம் தூரம் தொலைவு சென்றுறது மூலமா பொருளாதார ஈட்டலுக்கான உகந்த நேரமா இருக்கு இந்த மாசம். இந்த மாசம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிக சிறப்பான அமைப்புங்கிறனால ஆஹ் சனிக்கிழமை சிவன் வழிபாடு மூலமா உங்களுக்கான வெற்றியை நீங்க குறிச்சுக்கலாங்க. 8ல இருக்க கேதுக்கு சிறு சிறிய தடையை கொடுப்பாரு. அந்த தடையை உடைக்கிறதுக்கு கேது பகவான சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வீட்டில் இருக்கனால ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு மூலமா தடையை உடைச்சுக்கிறது மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க. 2ல இருக்கிற ராகு என்னதான் உங்களுக்கு சஞ்சலங்களை பண வருமான குறைபாடுகள் கொடுத்தாலும் குரு வக்ரமாயி அதை பாக்குறதுனால, ராகுவே வக்ர கிரகம், குருவும் வக்ரமாயி அதை பாக்குறதுனால உங்களுக்கு பண வருமானங்கள்ல தடை இல்லாம இருக்குங்க. பர்ஸ் காலியானா திரும்ப பணம் வந்துடும். ஆனா பேங்க்ல சேவிங்ஸ் மட்டும் பண்ண முடியாது. 12ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால சேவிங்ஸ் மட்டும் பண்ண முடியாதுங்க. செலவு இருந்துகிட்டே இருக்கும். அது விட சுப செலவா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தாய்வழி பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடியுங்க. ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால அம்மாவை பத்தி அக்கறைகள் எண்ணங்கள் அதிகமா மேலோங்கி கொஞ்சம் மாறுங்க. அம்மா அப்பா இருக்காங்களே, எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களா, கஷ்டப்படுறாங்களேங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாகுங்க. அதிகமாகி ஆனா அது சால்வாவே இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்கிற காரணத்தால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் மட்டும்தான் வரும். அது சரியாயிடுங்க. மகராசிக்காரங்க வெளிநாடு செல்ல இருக்கவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் மிக சிறந்த மாதமா இருக்குங்க. வெளிநாடு போறதுக்கான அத்தனை பேஸையும் நீங்க போடலாம். பணம் கட்டி போறவங்க தாராளமா கட்டி போகலாம். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் இடத்துல குரு பாக்குறதுனால பணம் கட்டி போறவங்களுக்கு நல்லபடியாவே இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வேலையில பிரச்சனை இருந்தவங்க எல்லாத்துக்குமே வேலையில இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சு நிம்மதியான நேரத்தை கொடுக்கும். சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப உஷாரா இருக்கிறது நல்லது. பிரஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. 15 நாள் தை 15 வரை. ஏன்னா செவ்வாய் ராசியிலே உச்சமா இருக்கனாலையும் சூரியனோட சேர்க்கையா இருக்கறனாலையும் டக்கு டக்குன்னு கோவம் வரும். அதனால ப்ரெஷர் ப்ராப்ளங்கள் வருங்க. அதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால தியானம் செய்யறது மூலமா நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்க.